செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயதான சிறுமி ஒருவர் அந்த பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சிறுமியின் வீட்டுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து செல்வாரு. அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 46. சிறுமியின் அப்பாவும் நண்பர்களாக அவரும் பழகி வந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த 3 மாதத்துக்கு முன்பு சிறுமிக்கு பள்ளி சென்ற பின்னர் வீடு திரும்பல. அன்றைய தினத்திலிருந்து ராஜாவையும் காணல. இதனால சிறுமியின் குடும்பத்தினர் மகளை காணோம்னு செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில் சிறுமியை தேடி வந்திருக்காங்க. அவர் எங்கே இருக்காருன்ற தகவலும் தெரியல. அதே போல் சிறுமியின் அப்பாவோட நண்பரான அவரும் காணாமல் போயிருக்காரு. அவரையும் போலீஸார் தேடி வந்திருக்காங்க. இந்த நிலையில் சிறுமியை அவர் ராஜா கடத்தி சென்றிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸார் நினச்சிருக்காங்க. இதனால் அவரோட நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினரையும் போலீஸார் ரகசியமாக கண்காணிச்சிருக்காங்க. அப்போது சில இடங்கள்லேருந்து அவர்கள் செல்ஃபோனில் தொடர்பு கொண்ட தகவல் கிடைச்சிருக்கு. அதனால் போலீஸார் செல்ஃபோன் சிக்னலை வச்சு அவர் இருந்த இடத்துக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. இதனால் போலீஸார் அங்கு சென்றபோது ராஜா இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. இதனால் போலீஸாரை ஏமாற்றத்துடன் செங்கல்பட்டு திரும்பி வந்திருக்காங்க. அதனால் வேறு வழியில் ராஜாவை தான் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அவரோட வங்கி கணக்கை ஆராய்ச்சி பார்க்கும்போது அவரை பிடிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. வங்கி கணக்கிலிருந்து ராஜாவை எப்படியாவது பணம் எடுக்கிறார் என ஆய்வு செஞ்சுருக்காங்க. அவர் தங்கியிருக்கும் இடம் குறித்தும் தகவல் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. போலீஸார் தன்னை நெருங்குவதை ராஜா சிறுமியை அழைத்து கொண்டு சில தினங்களுக்கு முன்பு செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திற்கு சரணடைஞ்சிருக்காரு. உடனே சிறுமியை மீட்டு போலீஸார் அவருக்கு கவுன்சிலிங் அளிச்சிருக்காங்க. அதோடு சிறுமியிடம் விசாரித்த போது பாலியல் சீண்டல் ஈடுபட்டதுன்னு தெரிய வந்தது. அதனால் போக்சோ சட்டத்தின் கீழ் ராஜாவையும் கைது பண்ணியிருக்காங்க. சிறுமியை அவரோட பெற்றோரிடம் ஒப்படைக்க முடிவு செஞ்சுருக்காங்க. வீட்டுக்கு அந்த சிறுமி செல்ல விரும்பலை. அதனால் காப்பகத்துக்கு சிறுமியை போலீஸார் சேர்த்துருக்காங்க. அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. அப்பாவோட நண்பரான ராஜா சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.